ஓகே. அது இல்லாம நீங்க பேசிக்கின அந்த நேர்காணல்ல ஒரு விஷயம் பார்த்திருந்தேன். 45 வயசுல வந்து நான் வந்து சைரன் வச்ச ஒரு வண்டியில போவேன் அப்படின்ற மாரி. நான் எனக்கு ஜோசியத்து மேலயும் அ ம் ஜோசியத்து மேல பெருசா நம்பிக்கை இல்ல. இயல்பு வாழ்க்கை தான் நான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கேரக்டர் அதெல்லாம். அ நான் பெரிய தீவிரமான ஒரு பக்தனும் கிடையாது. அதே சமயத்தில சாமி நம்பிக்கை இல்லாதவனும் கிடையாது. போவேன், சாமி கும்பிடுவேன். அதுவும் ஒரு கடமை. எனக்கு உயரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி அவன் சொல்லும்போது கூட நாங்க 2 பேரும் அத ரொம்ப காமெடியா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு ஆமா. அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன் அந்த 45 வயசு நான் உடனே கிண்டல் பண்ணேன். என்னோட ஒரு வயசு ஜாஸ்தி. இன்னும் 45 ஆகலையா மாப்பிள்ள உனக்கு அப்படின்னோடனே, அதான் 45 தானே போயிட்டு இருக்கு. 40 தானே முடிஞ்சு நம்ம போகுது அப்படின்னு அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போதே இந்த வண்டி அப்படின்னா அதைத்தான் தேடுறேன் கிடைக்கலையே அப்படின்னாப்புல. அது 2 பேரும் ரொம்ப சிரிச்சு பேசினாங்க. இதெல்லாம் மனசுல எங்களுக்கு இல்லை. அது ஜோசியத்துல சொன்னது சைரன் வண்டிங்கிறத அன்னைக்கு அந்த இதுல ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வரும்போது நான் பின்னாடி கார்ல வந்தேன். டெட் பாடி எடுத்துட்டு வரும்போது பின்னாடி கார்ல வந்தேன். அப்போ எனக்கே ஒரு மாதிரி இதைத்தான் மாப்பிள்ள நீ சொன்னியா சைரன் வச்ச வண்டின்னுங்கிறது எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு தோணுச்சு. அது ஒரு இட்ஸ் அ பேட் சைன்ங்கிற மாதிரி இருந்தது. நீ சொல்லும்போது நாங்கள் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு அதை எதிர்பார்க்கல. பின்னாடி நடந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஓகே.